ஆண்டவரும் இரட்சகருமானேன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சம்பளம். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். மாதந்தோறும் நாம் செய்யும் வேலைக்கான ஊதியத்தை பெறுகிறோம். அந்த ஊதியத்தை வாங்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. அந்த ஊதியத்தை கொண்டு வந்து குடும்பத்திற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்குகிறோம். அதைப் போலவே நாம் பாவம் செய்யும் போது அதற்கான கூலியை பெற வேண்டியதாய் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. விலக்கப்பட்ட கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஆதாமிடம் சொன்னபோது, கூடவே இதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றும் சொன்னார். இந்த மரணம் ஆத்தும மரணம். அது மனுஷனை தேவனை விட்டு பிரித்தது. அவனுடைய 930ஆம் வருடத்தில் அவனுக்கு ஏற்பட்டது. உலக பிரகாரமான மரணம். அதே நேரம் இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலும் உண்டு. பாவம் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே கமார்டியா என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் இலக்கை விட்டு விலகுவதாகும். தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை விட்டு விலகிச் செல்லுவதாகும். கர்த்தர் நியமித்த ஒழுங்கு முறையை அசட்டை பண்ணிவிட்டு செல்லுவதாகும். எப்படி ஒரு அம்பானது எய்யப்படும் பொழுது இலக்கை விட்டு குறிதவறி செல்லுகிறதோ, அதுபோலவே தேவன் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்திய நீதியின் பாதையிலிருந்து வழிதப்பி செல்லும் பொழுது அதுவே பாவமாகிறது. ஒரு மனுஷன் தான் பாவம் செய்துவிட்டதை எப்பொழுது அறிகிறான்? ஆம், மனசாட்சியினால் வாதிக்கப்படும் பொழுது அவன் பாவம் செய்கிறது அவனுக்கு தெளிவாக புரிகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் தெய்வீக குரலாக மனசாட்சியை வைத்திருக்கிறார். நமக்கு மனசாட்சியோடு கூட வேத புத்தகத்தில் உள்ள கட்டளைகளையும் தந்திருக்கிறார். மனசாட்சிக்கும் வேத வசனத்திற்கும் விரோதமாய் செய்யும் எந்த காரியமும் பாவமாகும். மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிற 3 கொடிய வல்லமைகள் உண்டு. முதலாவது உலகம், இரண்டாவது மாமிசம், மூன்றாவது பிசாசு. ஒரு காலத்தில் தேவதூதனாயிருந்த பிசாசானவன் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை கொண்டவனாய் மேட்டுமையுடன் நடந்தபோது வானத்திலிருந்து பூமியிலே தள்ளப்பட்டான். அன்று முதல் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு வருகிறான். அவனே ஜனங்களை பாவம் செய்ய தூண்டிக் கொண்டிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். 1 யோவான் 3:8. ஆனால் பாவம் செய்யாமல் வாழவே முடியாது. லஞ்சம் வாங்காமலோ கொடுக்காமலோ ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. நம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள பாவம் செய்தே ஆக வேண்டியது இருக்கிறது. இதை தவிர்க்க முடியாது என்று சிலர் தவறாக வாதிக்கிறார்கள். என்ன சமாதானம் சொன்னாலும் பாவம் பாவம்தான். அது தேவனுடைய கோபாக்கினியை கொண்டு வருகிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் எல்லா பாவங்களையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை நெகேமியா
12 மற்றும் 13 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4 அதிகாரம் 23 37 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய நியமப்படி கர்த்தருக்கு பயந்து பாவத்திற்கு விலகி வாழுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.